இலங்கையில வந்து அனுமதி பெற்று தான் இது செய்யப்படுதா? போலியான முகவரா? போலியான முகர்வன்னு எனக்கு சொல்ல இயலாது. ஏன்னா 10 நாள்ல உங்க சொட்ட தள்ள பழமொழியை கொண்டு வர முடியும். கேட்குறாங்க, எப்படிடா 10 நாள்ல வளரும்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல பால்டு வருது. ஸ்ரீலங்காவிலே டோட்டலாவே கிடையாது. எவ்வளவு காலத்துக்கு நீங்க இந்த கேரண்டி கொடுப்பீங்க? எப்படியும் லட்சங்கள் செலவழிச்சு தான் நீங்க சொல்றதுனால என்னால அதுவும் செஞ்சிட முடியாது. இப்படி இவர் அங்கிருந்து வந்து இங்க என்னென்ன செய்கிறார்? நான் இங்க வந்து இது வரைக்கும் ஒரு கேஸும் பண்ணல. ரைட்டா? விஜய் சாருக்கு வந்து முடியலன்னு யார் சொன்னா முதல்ல? அதுவே தப்பான. அனைவருக்குமே வணக்கம். மற்றும் ஒரு காணொலி சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் நிற்கக்கூடியது யாழ்ப்பாணத்தில், குறிப்பாக தாவடி. நான் கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்களுக்கு முன்னர் ஒரு காணொலி பதிவேற்றிருந்தேன். இந்த தலைமுடி உதிர்வு சம்பந்தமாக அந்த தலைமுடி நடக்கூடிய விஷயம் இலங்கையில யாழ்ப்பாணத்தில் வந்து முதல் முறையாக வந்திருக்கு என்ற விஷயம் வந்து பதிவேற்றிருந்தேன். நிறைய பேர்கிட்ட இருந்து நல்ல வரவேற்பு கிடைத்திருந்தது. அதை விட நிறைய பேர் நிறைய விஷயங்களை வந்து கேட்டிருந்தவர்கள், தங்களுடைய விளக்கங்களை வந்து ஒரு தெளிவான பூரணமான ஒரு விளக்கத்தை தர சொல்லி கேட்டிருந்தவர். அப்போ அந்த கடமை எனக்கு இருக்கு. ஏன்னா அந்த காணொலி பதிவேற்றினா நீங்கள் ஒரு விஷயம் இடம்பெறுதுன்றதை வந்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தனால், அப்போ அது தொடர்பான ஒரு மேலதிகமான தகவல்களை தரக்கூடிய ஒரு காணொலியாக இந்த காணொலி இருக்கும். அதற்காக நாங்கள் திரும்ப வந்து வந்திருக்கக்கூடியது யாழ்ப்பாணம் தாவடியில் இருக்கக்கூடிய சென்னை ஹேர் ஸ்டுடியோ கிளினிக்கில் தான் இப்போ வந்து நிற்கிறோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்ல சந்தோஷம். நல்ல சுகம். தொடர்ச்சியா இலங்கையில தான் இருக்கீங்களா, இல்லாட்டி நாட்டுக்கு போய் வந்தீங்களா? நாட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலி கடைசியா வீடியோ போடும்போது நான் வந்து நாட்டுக்கு போயிட்டேன். அந்த ஃபோன் எடுக்க முடியல. அதனால இது மக்கள்கிட்ட இது ஒரு சாரி கேட்டுக்கிறேன். அந்த ஃபோனை நான் இங்கே கொடுத்துட்டு போயிட்டேன். எனக்கு இந்த நம்பர்ன்றதுனால எனக்கு இந்தியாவில் அது வேலை செய்யல. ஸோ நான் கொடுத்துட்டு போயிட்டேன். அதனால தான் ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் இருந்தது. உங்களை தொடர்பு கொள்ள முடியாம அது தொடர்பு கொள்ள முடியாது போச்சு. எப்படி போகுது, எப்படி இருக்கு? நீங்க வீடியோ போட்ட அப்புறம் பல மக்கள் வந்து யாழ்ப்பாணம் மட்டும் கிடையாது, ஓல் ஓவர் ஸ்ரீலங்கா, மொத்த ஸ்ரீலங்காலையும் மக்கள் வந்து நிறைய ட்ரான் பண்ணித்தாங்க அப்படின்னு நிறைய கேட்டிருக்காங்க. அப்பாயின்மெண்ட் போட்டிருக்காங்க. ஓகே, அதை பண்ணி தரதுக்கான விடயங்களை தான் செஞ்சுட்டு இருக்கேன். ஓகே, சந்தோஷம், மகிழ்ச்சி. அந்த வீடியோ போட்டதுக்கு பிறகு என்ன டைம் வந்து நிறைய மக்கள் கேட்ட விஷயம் வந்து, தம்பி இந்த விஷயம் வந்து இப்போ இங்கே இலங்கையில செய்யணும், அது இந்தியாவிலிருந்து வந்து இலங்கையில செய்யணும் என்றைக்குல நம்பிக்கை தன்மையாக இருக்குமான்றது வந்து அவருக்கு இருக்கிற ஒரு முதலாவது கேள்வியா. அற்புதமான கேள்வி நீங்க கேட்டது. அதுக்கான விடைகள் நான் முதல்ல சொல்லிடுறேன். நான் வந்து ஒரு 8 இயர்ஸ்க்கு மேலே இந்தியாவில் நான் டிரான்ஸ்பிளான்ட் சென்டர் வச்சுருக்கேன். தமிழ்நாட்டுக்கு 2 டே ப்ராசஸ் கொண்டு வந்தவனே நான் தான். அதனால் இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன்னா முதல்ல நான் வந்து ஸ்ரீலங்கா பற்றி பேசலை, நான் இந்தியா பற்றி பேசுகிறேன். நான் சொன்னதுன்னா இந்தியா பற்றி பேசுகிறேன். நீங்கள் சென்னை ஹேர் ஸ்டுடியோ கிளினிக்னு போடுங்க கூகுளில். நான் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பிரதர்கிட்ட கொடுக்குறேன். நானே பண்ணியிருக்கேன் டிரான்ஸ்பிளான்டேஷன். அதுக்கப்புறம் மக்களுக்கு ஆயிரக்கணக்கான உலக நாடுகள் முழுக்க பண்ணியிருக்கேன். இந்த 2 டே ப்ராசஸ், அது 1 டே ப்ராசஸ் தான் இனி வரைக்கும் மற்ற நாடுகளில் இருக்குது. ஸ்ரீலங்காவில் அது இருக்குது. அது கொஞ்சம் குவாலிட்டி ரொம்ப குறைவான விஷயம். 2 டே ப்ராசஸ் கொண்டு வந்து 5 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு. நான் 8-9 வருஷமாக கிளினிக் நடத்துகிறேன். ஸோ அதை நான் கொண்டு வந்துட்டேன். இப்போ ஸ்ரீலங்காவுக்கு ஏன் நான் அதை கொண்டு வந்தேன்னா, மக்கள் வந்து எங்கிட்ட ஒரு 6-7 வருஷமாக ஸ்ரீலங்கன்ஸ் வந்து எங்கிட்ட டிரான்ஸ்பிளான்ட் இதில் பண்ணுறாங்க. அவங்க எல்லாரும் கேட்குறனால அதை கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ சொல்லுங்க உங்க கேள்வி. அவங்க கேட்கறதால நீங்க இங்க கொண்டு வந்திருக்கீங்கன்றது அந்த மக்களுடைய கேள்வியும் வந்து நான் உங்கள்ட்ட கேட்டிருந்த விஷயமும் அதுதான். இன்னொரு விஷயமா இருந்தாலும் அவர்களுக்கு தேவை இந்த நம்பிக்கை தன்மைன்றது தேவை. நாங்கள் ஒரு செயலை செய்ய போறோம், இப்ப நாங்கள் கூட இந்த விஷயத்தை காட்சிப்படுத்தல, இது தொடர்பான ஒரு நம்பிக்கை தன்மை இங்க வந்து அனுமதி எடுத்து தான் இது செய்யப்படுகிறதா, அல்லாட்டி ஒரு போலியான முகவரா என்ற மாதிரியான கேள்வி வந்து இருக்கு. அற்புதமான விஷயங்கள். அதாவது போலியான முகவர்னு எனக்கு சொல்ல இயலாது. ஏன்னா நான் இந்தியாவில் நான் 8 வருஷமாக கிளினிக் நடத்தினேன். அப்போ அந்த கவர்மெண்ட் எனக்கான லைசன்ஸ் மற்றெல்லாம் கொடுத்து நாங்கள் நடத்துகிறோம். அப்போ நான் போலியான முகவர் கிடையாது. முதல் விஷயம் அதையும் நீ தெரிஞ்சுக்கலாம். நான் இந்தியாவில் 8 வருஷம் இதுக்கு முன்னால் அட்வான்ஸ் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிகிட்ருக்கேன். நான் இங்கே பூமியிலேயே அட்வான்ஸ் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் இங்கே நான் கொண்டு வந்திருக்கிறதே ஸ்ரீலங்காவிலே டோட்டலாகவே கிடையாது. முதல்ல டிரான்ஸ்பிளான்டேஷன் இந்த 2 டே ப்ராசஸ் கொண்டு வரதுக்கு நான் தான். ஸோ தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து நான் தான். அதனால் நீங்கள் அந்த மாதிரி போலியன் முகர் கிடையாது. இப்போ என்ன பிரச்சனை இருக்குதுன்னு மக்கள் என்ன கேட்க போகிறாங்க நானே சொல்லிடுறேன். அவர் கேட்கறதுக்கு மேலே கேள்விகளை நானே அதுக்கு விலகையும் சொல்லிடுறேன். என்னென்னா, நான் ஒரு இந்தியன். முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஒரு தமிழ், நான் ஒரு இந்தியன். இந்தியாவில் எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் என் டாக்டர்ஸ்க்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நான் போட்டு வச்சுருக்கேன். ரைட்டா? இப்போ இங்கே நான் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும்னா இந்த கவர்மெண்ட் மெடிக்கல் கவுன்சிலுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் எனக்கு தேவை. ஸோ இங்கே எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சோம் டைப் வச்சு தான் பண்ண என்னால் முடியும். எனக்கு டைரெக்டாக தர இயலாது. ஸோ நான் வந்து இவங்க டைப் வச்சு தான் பண்ண முடியும். நேரடியாக என்னால் பண்ண முடியாது. அது எனக்கு லீகலும் கிடையாது. இப்போ நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய வைத்தியர்கள் ஊடாக ஊடலாம் செய்ய இயலும் தர நான் தன்னிச்சையே செய்யல முடியாது. ரைட்டா? அது முடியவே முடியாது. அதனால் நீங்கள் வந்து முதல் விஷயமா நான் செய்கிறது தப்புன்னு நீங்கள் சொல்லிட முடியாது. நீங்கள் கேட்டது லீகல் தான் கேட்குறீங்க. ஆனால் நான் ஒரு ப்ரொஃபஷனல் தான்றதை நீங்கள் மறந்துட வேண்டாம். முதல்ல நீங்கள் சென்னை ஹேர் ஸ்டுடியோ கிளினிக் போட்டு பாருங்கள்.
கூகுள்லையும் காட்ட, எல்லாத்துலேயுமே காட்ட, யூடியூப்லேயும் காட்ட. எவ்வளோ வருஷமா வேலை செய்கிறேன், எவ்வளோ ஆயிரம் கேஸ் பண்ணியிருக்கேன்றது நீங்கள் தெரிஞ்சுங்க. எப்படி பண்ணுற வரைக்கும் உலகத்துக்கு நான் அதை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ அதை தெரிஞ்சுங்க. அது இந்தியாவில். நான் இங்கே வந்து இது வரைக்கும் ஒரு கேஸும் பண்ணலை, ரைட்டா? இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு கேஸும் பண்ணலை, ரைட்டா? ஆனால் 6-7 வருஷமாக இந்த டிரான்ஸ்ஃபர் நான் இந்தியாவில் திறந்த காலத்துலேருந்து ஸ்ரீலங்கன்ஸ் வந்து பண்ணிக்கிறாங்க கிட்ட. அது வேறு விஷயம். பட் இங்கே பண்ணணும்னா இங்கே இருக்கிற டாக்டர்ஸோ இங்கே இருக்க ஹாஸ்பிட்டல் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் நான் பண்ணவே முடியாது. எனக்கு அந்த லீகல் கிடைக்காது. அதனால் நான் வாவனியாவில் ஒரு 3 வவுனியா ரைட், எனக்கு சாரி, எனக்கு வார்த்தைகள் வவுனியா. இந்த வவுனியாவில் வந்து நான் வந்து ஹாஸ்பிட்டல் கேட்டிருக்கேன். அவங்க எல்லாமே இந்தியாவில் வந்து பார்த்துட்டாங்க. எங்களோட கிளினிக் எல்லா ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு எனக்கு லீகல் தராங்க. அதனால் இங்கே யாரும் பயப்பட வேண்டியதில்லை. அது பண்ணும்போது விஷயங்கள் கூட உங்களுக்கு லீகலாக போடுங்க. பயப்பட வேண்டாம். நீங்கள் பயப்படக்கூடாதுன்றதுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, நான் வந்து இந்த லைசன்ஸ் மட்டும் தான் இங்கே எடுக்கணும். பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல்ன்றதை நீங்கள் மறந்துட வேண்டாம், ரைட்டா? 10 நாளில் உங்கள் சொட்டத்தள்ள பழமொழியை கொண்டு வர முடியும். இதை நான் இப்போ சொல்லலை, நான் கிளினிக் திறந்த காலத்துலன்னு சொல்கிற இந்த வார்த்தையை நீங்கள் சென்னை ஹேர் ஸ்டடி கிளினிக் போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள். எவ்வளோ 1000 வீடியோ வருது பாருங்கள். என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் தாராளமாக வந்து பண்ணிக்கங்க. சந்தோஷம். இந்த மக்களுடைய இந்த சந்தேகத்திற்கான ஒரு விளக்கத்தையும் விடையையும் தந்திருக்கீங்க. எனக்கு என்னிடையே இருந்த அந்த கேள்வி தான். நான் உங்கள்கிட்ட முதல் நாள் நான் இது சம்மந்தம் உங்கள்ட்ட கேட்டிருந்தேன்னா நீங்கள் சொன்னது பிறகு தான் நான் அந்த வீடியோவை போட்டிருந்தேன். ஆனாலும் அதை காணொலி வடிவாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க தான் அவர்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும். அதுக்கு பிறகு தான் உங்களை கூட இன்னும் அதிகமாக நாடுவார்கள் ஒரு நம்பிக்கையோட. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். கூட இப்போ நான் முதல்ல ஒரு 4 யூடியூபர் போட்டேன். அந்த யூடியூபர் பேர்னா பிரதர் பேர் ஜிஎல் தர்ஷன். அப்புறம் தவக்கரன். அப்புறம் இன்னொரு பிரதர், அவர் பேர் என்ன? மதுலன். இன்னொருத்தர் ஜெஃப்னா ரஜித். மொத்தம் 4 வீடியோ போட்டிருந்தேன். இந்த 4 பேரையுமே நான் வந்து டிரான்ஸ்பார்டேஷன் பண்ணும்போது ஜிஎல் தவகரன்னு கூட்டு போயிட்டு நாங்கள் பண்ணும்போது என்ன ரிஜிஸ்ட்ரேஷன்ஸு என்னென்ன நீங்கள் வந்து பண்ணுறதை பற்றி கவலைப்பட வேண்டாம். பண்ணுறதுனா எவ்வளோ கேஸ் பண்ணியிருக்கேன், எல்லாருமே என்கிட்ட பண்ணிகிட்டு இருக்கீங்க. அது பயப்பட வேண்டாம். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் மட்டும் தான் பிரச்சனைனா அதுக்கு நான் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன்ஸையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். கவலைப்பட வேண்டாம். அப்படின்னு நான் பண்ண மாட்டேன் நான், ரைட்டுங்களா? மகிழ்ச்சி, சந்தோஷம். மக்கள் நீங்களே இப்போ இதை பார்த்துருப்பீங்க. இந்த விஷயம் சம்மந்தமாக உங்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கும். எப்படி இவர் அங்கேருந்து வந்து இங்கே என்னென்ன செய்கிறார், எப்படியாக செய்யப்போகிறார். இப்போ வவுனியாவில் இருக்கக்கூடிய ஒரு வைத்தியசாலையின் மூலமாகத்தான் இந்த சேவை வந்து இவர் செய்யக்கூடிய இந்த வேலை எல்லாமே இடம்பெற போகுது. இலங்கையில் இருக்கக்கூடிய வைத்தியருடைய அனுமதியோடு அவர்களுடைய மேற்பார்வையில் இந்த விஷயங்கள் எல்லாம் இடம்பெற போகுதுன்ற அந்த விஷயம் வந்து இப்போ உங்களுக்கு தெளிவாக இருந்திருக்கும். மேடத்தின நாங்கள் இந்த விஷயம் சம்பந்தமாக இப்போ இந்த விஷயம் சம்மந்தமாக கேளுங்க. இப்போ நான் பார்த்தது எல்லாமே என்னன்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் அப்படிலாம் பேசுறீங்க. ஓகே, அதை பற்றி நான் விளக்கம் சொல்லிட்டேன். இப்போ நான் வந்து அந்த டிரான்ஸ்பிளான்டேஷனை பற்றி பேசுவேன். மக்களுக்கான ஒரு புரிதலுக்கான விஷயங்கள்லாம் பேசுவோம். அது ரொம்ப தேவையான விஷயங்கள் மக்களுக்கு. அன்றைய காணொலியில் நான் போட்டிருந்தான்னு 10 நாள்ல சொட்டத்தரையில முடி வளர்ந்துருமென்னு நீங்க சொல்றீங்க. நாங்களும் போட்டுட்டோம். கேட்குறாங்க எப்படிடா 10 நாள்ல வளருமென்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி 10 நாள்ல எப்படி முடி வளரும்னா, முடின்றது என்னன்னு தெரிஞ்சுங்க. இப்போ முடியை நான் வளரும்னு சொன்னா ஆர்டிஃபிஷியல் ஹேரை டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுவேன். ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன்ஸ் அப்படி என்ன அர்த்தம்னா, பின்னந்தள்ள இருக்க வளர்ந்துட்டு இருக்க முடியை எடுத்து முன்னந்தலைக்கு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றோம். ஒரு பொருள் இந்த பாக்கெட்டில் ஒரு பொருள் இருந்து இந்த பொருளை எடுத்து தான் பக்கத்தில் வைக்கிறேன். நான் எதுவும் ஆர்டிஃபிஷியலாக கொண்டு வரல. இது விக்கோ மற்ற ஆர்டிஃபிஷியல் யாரோ எதுவுமே கிடையாது. உங்கள் ஒரிஜினல் முடி, உங்கள் டோனர் தலையில் இருக்கிற முடியை எடுத்து பின்னந்தலைக்கு அதாவது முன்னந்தலை இந்த இடத்துல பால்டு வருது. ஆக்சுவலி எனக்கு பால்டு வந்திருக்கு. இந்த வீடியோ நல்லா பாருங்கள். அப்புறம் நிறைய நண்பர்கள் ஒரு கேள்வி கேட்டுருந்தீங்க, இவருக்கே முடி கம்மியாக இருக்குண்ணா. ஆமாம் சார், நீங்கள் சொன்னது கரெக்டு தான். எனக்கே முடி கம்மியாக தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியல, என்ன யாருன்னு தெரியல நினைக்கிறேன். எனக்கு முடி கம்மியாக இல்லை, முடியே இல்லை. நீங்கள் இப்படி சொல்லலாம், இவரே ஒரு சொட்டை அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இது ஏன் சொல்கிறேன்னா, இந்த உலகத்தில் நான் எவ்வளோ பேருக்கு பண்ணியிருக்கேன் சொல்லி அந்த அவ்வளோ 1000 பேர் பண்ணவங்களையும் ஒரு விஷயம், அதில் நானும் ஒரு ஆள். இது என்னன்னா, ஒரு சராசரி மனுஷ தலையில் ஒரு 70,000 முடி 1,20,000 முடி இருக்கும். இந்த டிஃப்ரெண்ட்டான ஹேர் கவுண்டிங்கை பற்றி உங்களுக்கு தெரியாது. அதனால் இதை பற்றி நீங்கள் முதல்ல ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷனை பற்றி தெரிஞ்சுக்கன்னா அந்த ஹேர் ரூட்ஸ் என்ன, ஃபாலிக்கல் ரூட்ஸ் என்னன்னு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். மொட்டையை எந்த கமெண்ட்ஸ் போட வேண்டாம். நேரடியாக கிளினிக் வாங்க. நான் இங்கேயே தான் இருக்கேன், எந்த காசும் வாங்க மாட்டேன். உங்களுக்கு கன்சல்ட்டிங் தரேன், ஃப்ரீ கன்சல்ட்டிங். அதை விட என்ன ஒரு இருக்குன்னா, என்னோட தலையை பாருங்கள், ஃபுல் பால்டு. எனக்கு இந்த வீடியோவில் நான் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த வீடியோவிலே என்னோட வீடியோவும் வரும். நான் பண்ண டிரான்ஸ்பிளான்டேஷன், நான் பண்ணிகிட்டு இருக்க டிரான்ஸ்பிளான்ட், நான் பண்ணிக்கிறதே இவங்க காட்டுறேன். இவ்வளோ பேர் பால்டை சரி பண்ணிருக்கு. அப்போ இது பெரிய சக்ஸஸான ரேட்டிங்கன்னா இது வேர்ல்டுலேயே சக்ஸஸ் ரேட்டிங். ஏன்னா என் தள்ள முடியே கிடையாது. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, தள்ள முடியே கிடையாது. அந்த முடியில் அதிக டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி தான் முடி வந்தது. சரிங்களா? அதனால் யாரும் பயப்பட வேண்டாம். ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன்றது பின்னந்தள்ள டோனர் கொடுக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதியிலேருந்து ஒரு 30% எடுத்து ப்ரைவேட் பார்ட், பியர்டு, ப்ரைவேட் பார்ட், அதுக்கப்புறம் செஸ்ட் ஹேர், இந்த மாதிரி எங்கே ஹேர் இருக்குது அங்கேருந்து எடுத்து டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறது ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன்.
இதுக்கு பயப்படக்கூடிய விஷயம் ஒன்றுமே இருக்காது. இந்த வீடியோவில் நீங்கள் என்னோட வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பிரதருக்கு. ஓகே, நீங்கள் என்னோட வீடியோவை இதில் போடுறீங்க. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது அதை ஷோ பண்ணுறேன். நான் எப்போ டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணேன், எனக்கு முடி எப்படி வளர்ந்துருக்கு, என்ன விஷயம்லாம் பண்ணுறேன். அப்புறம் சொல்லலாம், என்னோட முடின்றது உங்களோட முடி 2 பேரும் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு ஹை ஃபாலிகல்ஸ், ரொம்ப ஹை டென்சிட்டியான ஃபாலிகல்ஸ், நம்ம 2 பேரும் ஒன்றும் கிடையாது. ரைட்டா? உங்கள் டோனர் ரொம்ப குவாலிட்டியான டோனர். அதனால முடின்றது எல்லாருக்கும் வித்தியாசமாக தான் வளரும். ஜெனட்டிக் சொல்லுவாங்க இதை. 70,000 முடிலேருந்து 1,20,000 முடி வளரும். ஸோ 70,000 முடிகள் ரொம்ப குறவாக இருக்கும் அந்த சைட். ரைட்டாக? இந்த பாருங்க, என்ன குறவாக இருக்குது. பட் இது வந்து பர்த் பிறப்பிலே வர்றது. ஆனால் எல்லாருமே டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்பிளான்டேஷன்ன்றது ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ஒரு பகுதியில் ஒரு பகுதி மாற்றுறது. இந்த பகுதியில் இருக்க முடிய ஆக்சுவலி இந்த பகுதியில் 45,000 முடி வரைக்கும் வச்சு. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 45% இதில் முடியிருக்கோம். இதில் 65% வரைக்கும் முடிக்கலாம். 35% 40% இதில் முடியிருக்கோம். இதில் வந்து ஒரு 55% 65% இதில் பின்னால் முடியிருக்கும் டோனர். இந்த பகுதியிலேருந்து முடி எடுத்து இந்த பகுதி மாத்திர ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன்ஸ். ஸோ எல்லாருக்குமே 100% பால்டு ஏரியாவில் முடியை பார்க்கலாம். என்ன மாதிரி ஆட்களுக்கு பெரிய பால்டு நீங்கள் நம்பவே மாட்டீங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் மற்றவங்களை தேட வேண்டாம். நான் ஒரே ஒரு ஆளே இதுக்கு போதுமானது. ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் துறைக்கே நான் வந்தேன். என்னை பற்றி நல்லா சர்ச் பண்ணிட்டே பார்க்கலாம் நீங்கள். நான் இந்தியாவில் 2016 கிளினிக் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ எனக்கு பெரிய பால்டு தான். அப்போ நான் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிட்டு தான் கிளினிக்கை ஸ்டார்ட் பண்ணேன். அதனால் யாரும் பயப்பட வேண்டாம். எனக்கு புரியும் எல்லா விஷயமும். பலாயிரம் பேர் உலகம் முழுக்க டிரான்ஸ்பிளான்ட், ஸ்ரீலங்கன் மட்டும் பலாயிரம் பேருக்கு பண்ணியிருக்காது வரைக்குமே. ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் பண்ணலை. இங்கே லைசன்ஸ் அந்த எல்லாமே சரியாக இருந்தால் நல்லா பண்ண முடியும். அதனால் யாரும் பயப்பட வேண்டாம். மற்ற கேள்விகள். இப்போ உங்களை ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க ட்ரீட்மெண்ட் செய்கிறாங்க. 10 நாளில் வந்து முடி முளைக்கும்ன்ற ஒரு கேரண்டியை வந்து நீங்கள் கொடுக்குறீங்க. இது வந்து எத்தனை நாளைக்கு நிலைச்சு நிற்கும்? இதுக்கு ஒரு எவ்வளவு காலத்துக்கு நீங்கள் இந்த கேரண்டி கொடுப்பீங்க? எப்படியும் லட்சங்கள் செலவழித்து தான் இந்த விஷயத்தை வந்து செய்ய போகிறாங்க. இதுக்கு வந்து அவங்களுக்கு உத்தரவாதமாக என்ன செய்வீங்க? என்ன உத்தரவாதம்? ஆக்சுவலி மெடிக்கல் ரீதியாக பார்த்தீங்கன்னா இங்கே உத்தரவாதங்கள் கிடையாது. ஆக்சுவலி மெடிக்கல், அதாவது ஒரு தலைவலி மாத்திரை வாங்கிட்டு டாக்டர்கிட்ட போய்ட்டு எனக்கு தலைவலி திரும்ப வராது கேட்கறதுக்கு இயலாது. ஒரு அடிப்பட்ட ஒரு போன் கிராக் ஆச்சுன்னா ஆர்த்தோகிட்ட போய்ட்டு திரும்பவும் அந்த போன் பழைய நான் 100 கிலோ தூக்கி இருந்தால் எனக்கு பழைய 100 கிலோ தூக்கி கேட்கக்கூடாது. ஆனால் இருந்தாலும் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படி கிடையாது. நீங்கள் பயப்பட வேண்டாம். அது உத்தரவாதமும் இது மெடிக்கல் ரீதியாக இது கிடையாது. ரைட்டாக? இது ஒரு ட்ரெஸ் வாங்குகிற இடமோ இல்லை மற்ற இடங்களோ இது கிடையாது. அதனால் நீங்கள் இதுக்கு பயப்பட வேண்டாம். நான் இப்படி சொல்கிறதுனால நீங்கள் பயப்பட வேண்டாம். 100% முடி வளரும். நான் ஒரு 10 இயர்ஸாக கிளீனிக் நடத்துகிறேன். இந்த 10 வருஷத்தில் நான் டிரான்ஸ்பிளான்டேஷன், அதாவது டிரான்ஸ்பிளான்டேஷன் என்ன, ஒரு பகுதியில் முடி எடுத்து ஒரு பகுதிக்கு மாத்திரம் அந்த முடி கொட்டாது. மேக்ஸிமம் இது வரைக்கும் நான் பார்த்து கொட்டுறது கிடையாது. ஆனால் ஏற்கனவே உங்களுக்கு முடி கொஞ்சம் இருந்திருக்கலாம், அந்த முடி கொட்டுற வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஆனால் இந்த 10 வருஷத்தில் மட்டும்தான் என்னோட ஐடியா இருந்தது. ரைட்டா? நான் ஒன்றும் 50 வருஷமாக கிளீனிக் நடத்தல. இந்த டிரான்ஸ்பிளான்ட் துறை இப்போ தான் வந்திருக்குது. இந்த 10 வருஷமாக நடத்திட்டு இருக்கேன். இந்த 10 வருஷத்தில் யாருக்கும் முடிக்கணும். அப்போ ஆவரேஜ் ஒரு 10 இயர்ஸ்க்கு உங்களுக்கு இந்த முடி கொட்டி பால்ட் ஆகாது. ரைட்டா? என்னோட அனுபவத்தில் இதை சொல்கிறேன். என்னோட அனுபவத்தில் நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள். நான் 10 இயர்ஸாக யூடியூப் போடுறேன். இந்த 10 இயர்ஸில் இந்த முடி கொட்டுற என்கிட்ட பண்ணவங்களுக்கு முடி கொட்டுற வாய்ப்புகள் கிடையாது. ரைட்டா? பயப்பட வேண்டியதில்லை. அதுதான் என்ன சொல்ல முடியும். நான் ஒரு 50 வருஷமாக பண்ணேன், 40 வருஷமாக பண்ணேன்னா அப்போ சொல்ல முடியும். நான் கற்பனை காலங்களில் பேச விரும்பல. என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன் இந்த விஷயங்களை. அதனால் டிரான்ஸ்பிளான்டேஷன் முடி அவ்வளோ சீக்கிரம் கொட்டாது. யாரும் பயப்பட வேண்டாம். எல்லாருமே தைரியமாக பண்ணிக்கலாம். அடுத்த விஷயம், இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு உங்கள்கிட்ட வராங்க. நார்மலாக ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு உடம்பமைப்பு இருக்கும், ஒவ்வொரு கட்டமைப்பு இருக்கும். சில பேருக்கு சில வருத்தங்கள் கூட இருக்கலாம். அந்த வருத்தங்கள் இருந்தால் நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோன்னா போடுறோம் எல்லாமே. உங்களுக்கு இது பண்ணக்கூடிய எலிஜிபிளா? தைராய்டு இருக்கா, லிவர் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கா, அப்புறம் பார்த்தா ஹெச்ஐவி இருக்கா, உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கான்னு எல்லா டெஸ்ட்டும் ஒரு 11 வகையான டெஸ்ட்டு எடுத்து பார்த்துட்டு தான் பண்ணுவோம். ரைட்டா? ஆனால் டெஸ்ட்டே எடுத்தாலும், அதாவது டெஸ்ட் எடுக்கிறது எதுக்குன்னா முடி உங்களுக்கு பண்ணுறதுக்கு தான். பட் நீங்கள் பயப்படவே தேவையில்ல. இது வந்து உடனே இப்போ வந்து நான் இன்றைக்கி பண்ணுறேன், இந்த 6 மாதத்தில் முடி வளர்ந்துடும், தலையில் நல்லா தூக்கி வரலாம். அப்போ 1 வருஷத்தில் கொட்டிடுமானா பயப்பட வேண்டாம். 2 வருஷத்தில் கொட்டினா அப்பயும் பயப்பட வேண்டாம். அப்படி பண்ணுற முடி அவ்வளோ சீக்கிரம் கொட்டவே கொட்டாது. ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் வரைக்கும் அது பிரச்சனையை நான் பார்த்த வரைக்கும் இது வரைக்கும் கொட்டதா இல்லை. ஏற்கனவே கொட்டி இருக்க முடிக்கு வந்து கொட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். நீங்கள் பிஆர்பியோ, ஜிஎஃப்சியோ, பிஆர்எஃப்ஓ இந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த கன்சல்ட் டாக்டரோட கேட்டுவிட்டு நீங்கள் கிளியராக எடுத்துக்கணுமே தவிர நீங்கள் பண்ணக்கூடிய முடிக்கு பயப்படவே வேண்டாம். சொட்ட தலையாக இருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரான்ஸ் பண்ணிங்கன்னா அந்த முடி கொட்டின்னு பயப்பட வேண்டாம். அப்படி நீங்கள் உங்களுக்கு ஏதாவது வியாதி இருக்குது, இதை பண்ணக்கூடிய விஷயங்களும் நாங்களே பண்ண முடியாது, எங்களாலே பண்ண முடியாது. அதனால் அதுக்கு பயம் கொள்ள வேண்டாம். இப்போ நீங்களே விரும்பி இங்கே செய்கிறதுக்காக வந்தாலும் கூட உங்களுக்கு ஒரு உரிய சிகிச்சை எல்லாமே செஞ்சு டெஸ்ட் எல்லாமே செய்து பார்த்து அதுக்கு பிறகு உங்களுக்கு அது செய்யலாமா இல்லையான்ற ஒரு முடிவுக்கு அவர்கள் வந்ததுக்கு பிறகு தான்
அவர்கள் செய்யலாம். இப்போ உங்களுக்கு செய்ய முடியாதுன்னா நீங்கள் விரும்பினா கூட அவர்கள் இங்க வந்து அந்த இதை வந்து செய்ய உங்களுக்கு முடியாது. தர கரெக்டா சொன்னீங்க. நீங்க சொல்றதுனால என்னால அதுவும் செஞ்சிட செய்ய முடியாது. தெரியாது. நீங்க யோசிக்கிறதுனால நான் செய்ய முடியாது. ரைட்டா? ஆனா, இப்ப நீங்க ஒரு விஷயம், இப்ப நீங்க உங்களுக்கு இது ஒரு தகவல் சொல்றேன் நானு. இப்ப வந்து ஸ்ரீலங்கால தான் செய்யணும்னு அவசியம் இல்ல. நீங்க இந்தியால வந்து செஞ்சுக்கலாம். கிளினிக் இருக்கு. நீங்க வந்து இந்தியாவில வந்து பண்ணிக்கலாம். ஸ்ரீலங்காவோட நான் இந்த வாயிலாக சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, நீங்க கொஞ்சம் காசு அதிகமா இருக்குன்னு நெனச்சீங்கன்னா, நீங்க பாஸ்போர்ட், விசா வச்சிருந்தீங்கன்னா, தாராளமா இந்தியால வந்து பண்ணீங்க. என் கிளினிக் இருக்கு. நான் பண்ணி தரேன். அதுல ரொம்ப காசு குறைவு. ரைட்டுங்களா? ஆனா ஸ்ரீலங்கால எல்லாம் காசும் உங்களுக்கு அதிகம்ன்றது உங்களுக்கு தெரியும். அதனால நீங்க வந்து என்ன தப்பா புரிஞ்சுக்கக்கூடாது. நான் இங்க கிளினிக் நடத்தும்போது, இங்க இருக்க டெக்னீஷியன்ஸ், இங்க இருக்க டாக்டர்ஸ்க்கு, இங்க இருக்க விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் பணத்த அதிகப்படியா செலவு பண்ணணும். ஃப்ளைட் டிக்கெட் என்ன வந்துட்டு போறது எல்லா விஷயமும் இருக்கும்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டா உங்களுக்கு? ஸோ இங்க இருக்க பணத்தையும் நான் இந்தியால இருக்கிற விஷயங்களையும் ஒருங்கிணைச்சு பேச வேண்டிய அவசியம் இருக்காது உங்களுக்கு. ஆனா குறிப்பாக இங்கே இருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய அந்த மக்களுடைய செலவும் இங்க செய்யக்கூடியதும் அவர்களுக்கு ஒரு அளவுக்கு ஈடுபாடு செய்யக்கூடிய ஓ! மாதிரி இருக்கும். சேமா தான் இருக்கும். ஒண்ணும் ஏன்னா கவலைப்பட வேண்டாம். அவர்களும் போறோம்னா இப்ப அதுக்குரிய நாட்கள் தேவை. அங்க போகணும், தங்கி இல்ல அது நிக்கணும். கடினம் தான். எனக்கு புரியுது. ஆனா இருந்தாலும் உங்களுக்கு அது சேமா தான் இருக்கும். நான் அந்த மாரி தான் பண்ணி தருவேன். அப்புறம் நீங்க எதுவா இருந்தாலும் நேரடியா பேசுங்க. என்னோட நம்பர் தரேன். நேரடியா பேசுங்க. நீங்க வர இயல நீங்க வர முடியலன்னா, நீங்க ஃபோட்டோ டாப் ஆங்கிள்ல ஒரு ஃபோட்டோ தலைய மேல இருந்து பார்க்குற மாரி, ஃப்ரண்ட் ஃபோர்வர்ட்ல இருந்து ஒரு ஃபோட்டோ, பின்னால டோனர் முடி அந்த ஃபோட்டோ 3 ஃபோட்டோ என் வாட்ஸ்அப் சென்ட் பண்ணீங்கன்னா, போதுமானது. உங்க வாட்ஸ்அப்லயே நான் எவ்வளோ காஸ்ட் ஆகும், என்ன விஷயம்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அப்பாயின்ட்மென்ட் போட்டு பண்ணலாம். ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கணும். முதல்ல விஷயம் சொல்றேன். இது நான் என்னோட விருப்பத்துக்கு பண்ண முடியாது. நீங்க எப்படி லீகல்லாம் கேட்குறீங்களோ, அதே லீகல் தான் உங்களுக்கும் இருக்குது. உங்க உடல் திறன் வந்து சப்போர்ட் பண்ணுச்சுனா தான் பண்ணலாம். பண்ண முடியும். இல்லன்னா பண்ணவே முடியாது. அதனால நீங்க பேசுற மாரிலாம் கிடையாது. 8 வருஷமா நான் இந்தியால கிளினிக் நடத்துறேன். நான் 6, 7 இடத்துல கிளினிக் வச்சிருக்கேன் இந்தியாவுல. நீங்க சர்ச் பண்ணி பார்த்துங்க. அதே நேரங்கள்ல நான் இந்தியாவுலேருந்து இங்க வர்றதுக்கு காரணமே ஸ்ரீலங்கன்ஸ் மட்டும் தான். ஏன்னா, இந்த டிரான்ஸ்பிளான்ட் முதல்லே நான் தான் கொண்டு வரேன். ஸ்ரீலங்காவுல இந்த மாரி டிரான்ஸ்பிளான்டேஷன் ஒண்ணு கிடையாது. 2 டே ப்ராசஸ். நீங்க நம்பிக்கை இல்லன்னா என்னோட டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றது வீடியோ லைவா இருக்கு. சென்னை ஆஸ்ட்ரேலியா போட்டு பாருங்க. அது லைவா வரும். இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் ஸ்ரீலங்காவிலே கிடையாது. டோட்டலி கிடையாது. ரைட்டுங்களா? அதனால வெளிநாடுகள்ல போய் நீங்க படிக்கணும். யாரும் கவலைப்பட வேண்டாம். நம்ம மத்த கண்ட்ரில போய் பண்ணினா. நம்ம நாட்டுக்குள்ளேயே பண்ணிக்கலாம். குறைஞ்ச காசுல பண்ணி தர நான் முயற்சி பண்றேன். அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். ரைட்டுங்களா? அதுக்கு பயப்பட வேண்டாம். இது இல்லீகல் கிடையாது. லீகல் ஆக்ட். அப்புறம் இதுல ஒரு பெரிய சர்ஜரி கிடையாது. சும்மா டச் பண்றது தான். பயப்பட வேண்டாம். நார்மலாவே லோக்கல் அனஸ்தீசியா நீங்க பண்ணிட்டு தாராளமா கார்ல வந்தா கார்லயே போலாம். நடந்து வந்தா நடந்தே போலாம். பைக்ல வந்தா பைக்லயே போலாம். இது ஒரு பெரிய சர்ஜரி கிடையாது. அதனால யாரும் பயப்பட வேண்டாம். இப்பதான் நீங்க சொல்றீங்க இந்த ட்ரீட்மெண்ட் அதாவது இங்க இருக்கக்கூடிய முடியை எடுத்து நாங்க இங்க வைக்கிறோம் 10 நாள்ல வளருது அப்படின்னு சொல்றீங்க. ஒரு சிகிச்சை மாதிரி இதை செய்யறோம். ஆ. ஆனா இப்ப லேசாக வந்து இந்த விக் வைக்கிற அந்த விஷயம் ஒன்று இருக்குதானே, ஆமா. இப்படி ஒட்டி விடுறாங்க மேலே ஒட்டி ஒட்டி விட்ட விடுறாங்க. உடனே அது முடி வளருது, ஆமா. தண்ணி எல்லாம் ஊத்தி காட்டுறாங்க, நிறைய correct. நாள் இருக்கு மட்டும் சொல்றாங்க. ஆ. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? விக்கின்றது ஒரு பொண்ணுக்கு ஆம்பளை வேஷம் போடுற மாதிரி. நீங்க சொட்டையா இருந்தீங்கன்னா ஒரு வழுக்கையா இருந்தா உங்களை சொட்டை சொல்லுவாங்க. ம். வழுக்கை தலை சொல்லுவாங்க. ஆனா விக் வச்சா டோப்பான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி விக் வைக்கிறவங்க எப்படின்னா ஒரிஜினாலிட்டி கிடையாது. ரைட்டா? ம். ஒரிஜினாலிட்டி கிடையாது. அதில் பிளட் ப்ரெஷர் அதிகமாகும், இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாகும். அதை மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் அந்த பேட்சை மாற்றணும். ஆனால் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ஒரிஜினல் முடியை வெட்டிக்கலாம், குளிச்சிக்கலாம், மொட்டை அடிச்சிக்கலாம். ஒரிஜினலுக்கும் உள்ள வித்தியாசம் எப்படி? நீங்கள் ஒரு ஆர்டிஃபிஷியலான விஷயங்கள் வாழ்றீங்க, ரோபோ மாதிரி வாழ்றீங்கன்னு அர்த்தம் அதுக்கு. ரைட்டா? இப்போ விக்க வச்சு எத்தனை பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்க? இப்போ பாருங்க, பொதுவா இப்ப நீங்க இந்தியான்றபடியால இப்ப இந்தியாவிலேயே நிறைய பேர் பிரபலமான நடிகர்கள் இருக்கிறாங்க, அரசியல்வாதிகள் இருக்காங்க, ஏன் விஜய், ஸ்டாலின் அப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம் இருக்காங்க. அவங்க கூட இப்ப விக் வச்சுட்டு தான் இருக்காங்க மாதிரி சொல்றாங்க. நல்லா பார்க்க எங்களுக்கு தெரியுது. ஆமாம் ஆமாம். நீங்க சொல்ற தொடர்ச்சியா நிறைய பேர் அப்படி நிறைய நீண்ட காலமா அப்படி ஆக்சுவலி இதில் ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த ஆக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆக்டர்ன்றவங்க வந்து விக்க வைக்கிறது என்னன்னா அந்த குறிப்பிட்ட டைம் தான் வைப்பாங்க. ரைட்டா? கண்டினியூவாக முட்டல. ஆக்சுவலி விஜய்க்கு வந்து விஜய் சாருக்கு வந்து முடியலன்னு யார் சொன்னா முதல்ல? அதுவே தப்பான விஷயம். விஜய் சாருக்கு டென்சிட்டி கம்மியாக இருக்குது. முடியெல்லாம் நல்லா தான் இருக்கும் அவருக்கு. முடி இருக்குது தலையெல்லாம். அவருக்கு டென்சிட்டி கம்மியாக இருக்குது. டென்சிட்டின்னா குறைவு. இப்போ 100 முடி இருக்கிறதுல ஒரு 60, 70 முடி இருக்கும். இப்போ நமக்கு இப்போ உங்களுக்கு இவ்வளோ முடி இருக்குல்ல, இப்போ ஹீரோவானா எப்படி இருக்கணும்? முடி இப்படி இருக்கணும், தலையை தூக்கிட்டு. இப்போ ஏன் அளவுக்கு முடி வச்சுருந்து ஹீரோவை மாற முடியுமா? முடியாது. கட்டாயமாக முடியாது. இந்த முடி வச்சுட்டு ஹீரோவை மாற முடியாது. காரணம் இது கம்மியாக இருக்குது. ரைட்டா? பட் இந்த கம்மியாக ப்ராக்டிக்கல் சாதாரண மனிதர்களுக்கு இந்த முடி அதிகம். நான் சொன்னது புரியுதா? ஆனால் ஹீரோக்களுக்கு முடி நிறைய வேணும். நான் சொன்னது புரியுதா? அப்போ ஹீரோக்களாக இருக்கிறவங்க ஏன் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஹேர் வச்சுறாங்க? சரி, அந்த ஹேருக்கும் இந்த ஹேருக்கு உள்ள வித்தியாசங்களும் சொல்லிடுறேன். அதையும் சொல்கிறேன். ஸோ நீங்கள் நார்மல் பீப்புள் வந்து ஆர்டிஃபிஷியல் ஹேர் ஃபைபர் ஹேர் இருக்குது. ஃபைபர் ஹேர் ஒரிஜினல் ஹேர் கிடையாது. ஒரிஜினல் முடி கிடையாது. ரைட்டா? ஆனால் அவங்க வச்சுக்கிற ஹேர்னா ஒரிஜினல் ஹேர், ஒரிஜினல் முடி. அந்த முடியை எடுத்து லைட் வெயிட், அது 10 கிராம்லேருந்து 20 கிராம் தான் இருக்கும் அவங்க போட்டிருக்குது. ரைட்டா? இவங்க வச்சுக்கிறது கிட்டத்தட்ட வரும் 100 கிராம்லேருந்து 200 கிராம் வரைக்கும் இருக்கும்.
ரைட்டா? இவங்க ஆர்டிஃபிஷியல் ஏர் வைக்கிறாங்க, இதனால காத்தோட்டம் உள்ளே போகாது. அவங்க ஒரிஜினல் ஏர் வைக்கிறாங்க, அதுவும் குறிப்பிட்ட டைம் வச்சுட்டு அதை கட்டிடுவாங்க. புரியுதுங்களா? அதனால அவங்களுக்கும் நீங்க முதல்ல ஆக்டரையும் ப்ராக்டிக்கலாக நார்மல் பீப்புள்ஸும் ஒன்றா. இப்போ அவங்க வச்சுட்டு காரில் போகிறாங்க வியூ வச்சுட்டு, நீங்கள் அவங்க ஒரிஜினல் ஏர் வைக்கிறாங்க, அது ஒரிஜினலாக இருக்கும், பண்ணதே தெரியாது, வச்சதில்ல லைட்டாக இது இருக்கும். ஸோ நீங்கள் வீட்டில் ஆர்டிஃபிஷியல் விக்கு, அது பேர் என்னென்னா ஃபைபர் ஏர், ரொம்ப மோசமாக இருக்கும். அது விஷயம், அதை மெயின்டைன் பண்ணோம். பஸ்ஸில் போக முடியுமா? இல்லை. எங்கே போயிட்டு நீங்கள் எப்படி வாழ முடியும்? ஸோ ரெண்டுத்தையும் ஒன்றா இணைச்சிக்க வேண்டாம். ஒரு ஆக்டராக இருந்தீங்கன்னா தாராளமாக விக் வச்சு நடிக்கலாம், விக்கி வச்சுட்டு வெளியே போயிட்டு வரலாம். நீங்கள் சத்யராஜ் விக்கி வச்சுரு, ரஜினி விக்கி வச்சு நடிக்கிறாரு, எல்லாரும் விக்கி வச்சு நடிக்கிறாரு. ஆனால் அவங்க அன்றாட வாழ்க்கை அது கிடையாது. எப்போவுமே நிரந்தரமான ஒன்று, நிரந்தரமானது. அது உண்மையானு சொன்னேன். இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க, சார் நீங்கள் இந்தியாவில் பண்ணுறீங்க டிரான்ஸ்பிளான்டேஷனா, அதுக்கு லீகலாக 8 வருஷமாக பண்ணுறீங்க, லீகலாக வச்சுருக்கேன், இங்கே இல்லைன்னு தான் நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்டுட்ருக்கீங்க தானே கேட்குறீங்க இவ்வளோ நேரம். அப்போ என்ன, நான் பண்ணாதனால கேட்குறீங்க? நான் பண்ணுறதுலாம் சக்ஸஸ் தான். ஏன் ஸ்ரீலங்கன்ஸ் அவ்வளோ 1000 பேர் வந்து என்கிட்ட பண்ணுறாங்க. அப்போ அது சக்ஸஸாக இருந்தாலும் இங்கே வந்து வெறும் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தானே பேசிகிட்டு இருக்கீங்க, ரைட்டா? பண்ணதை பற்றி பேசவே இல்லை. அப்போ ஆர்டிஃபிஷியல்ன்றது இந்த மாதிரி தான். ஒரு ஆர்டிஃபிஷியல் ஏரை பற்றி நீங்கள் ஒரிஜினல் ஏரோட ஒப்பிட முடியாது, ரைட்டா? ஒரிஜினல் கம்மியாக இருந்தாலும் ஒரிஜினல் ஏர், ரைட்டுங்களா? நீங்கள் கம்மியாக இருந்தாலும் ஒரிஜினல் வச்சு வாழுங்க. ஆனால் ஆர்டிஃபிஷியல் ஏர், அதுவும் நீங்கள் ஃபைபர் ஏரை வைக்கிறீங்க. விக்கெல்லாம் 99% ஃபைபர் ஏர் ஒரிஜினல் முடி கிடையாது. உங்கள் வச்சுக்கிறீங்களா, அது ஒரிஜினல் முடி கிடையாது. அப்போ விஜய், அஜித் எல்லாரும் வைக்கிறது, அஜித் வைக்கிறது இல்லை, விஜய் அவங்களும் தேவையான வைக்கிறாங்க, ரைட்டுங்களா? அப்போ அவங்க வைக்கல ஒரிஜினல் முடியே அதை டிசைன் பண்ணி அந்த இது மாதிரி விக்கு மாதிரி பண்ணி பண்ணுறாங்க. ரஜினி வைக்கிறது ஒரிஜினல் முடி, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, அதனால் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. இந்த ஆர்டிஃபிஷியல் அப்போ தொடர்ந்து அவங்க வச்சுக்க மாட்டாங்க, அதை தொடர்ந்து வச்சுக்க மாட்டாங்க. வெளியே வரும்போது அப்புறம் விஜய் சாராக சொல்லட்டும், ஸ்டாலின் சாராகட்டும், எல்லாருமே அவங்க வச்சாலும் வீட்டில் அதை வச்சுக்க மாட்டாங்க, ரைட்டுங்களா? அந்த ஃபங்க்ஷன் வரும்போது சும்மா வச்சுட்டு வராங்க. அதை அவங்க எல்லாருக்கும் நீங்களே சொல்கிறீங்க அது போலின்னு, நீங்களே சொல்கிறீங்க. ஒரிஜினலை வைக்கிறதே போலின்றீங்க. ஃபைபர் ஏர் வச்சா என்ன சொல்வீங்க? நீங்களே தான் சொல்கிறீங்க. அதையே அவங்க வச்சு அதுவே போலியான விஷயம் தெரியும், அதே ஒரிஜினலை வச்சா நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? இந்த வார்த்தையை சொல்ல மாட்டீங்க தானே? அப்போ உங்களுக்கே அது தெரியுது, அது தப்பான விஷயம் தெரியுது. அப்போ ஒரிஜினல் கம்மியாக இருந்தால் நம்ம யாருன்னா பேச போகிறோமா? கம்மி தாசின்ற விஷயம் கிடையாது. முடியை பொறுத்த வரைக்கும் தலையில் முடி வேணும், அது ஒரிஜினல் முடியாக இருந்தால் ரைட்டு. ஒரிஜினல் முடி வைக்காத முடி, இப்போ டோனர் கிடைக்கல, ஃபாலிகல்ஸ் பியர்டில் இல்லை, எதுவுமே பண்ண முடியாதுன்னா நீங்கள் விற்க வச்சுக்கலாம். பண்ணக்கூடிய விஷயங்களெல்லாம் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. அவங்க ஆக்டர் வேறு, நார்மல் பீப்புள் வேறு. நாம் நடந்து போவோம், பஸ்ஸில் போவோம், அவங்க அப்படி கிடையாது. ரெண்டுத்துக்கு உள்ள வித்தியாசங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் விக் வச்சிங்கன்னா ப்ளட் ப்ரெஷர் அதிகமாகும், இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகும் தலை. நீங்கள் இப்போ பார்த்தீங்களா ஒருத்தரை? நானாக பொய்யா சொன்னேன்? இப்போ நீங்கள் ஒருத்தரை பார்க்கலையா? ஆமாம். இல்லை நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? இல்லை உண்மையாக பொய்யாது? உண்மை தானே. அவர் விக் வச்சு அவர் தானே உங்கள்கிட்ட சொன்னார், அதாவது உண்மையா? இல்லை நீங்களே எப்படி நம்பிக்கை? இப்போ நேரிலே பார்த்தேன். அது என்ன சொல்வீங்க? அது அந்த ஸ்கல்ஃப், இந்த ஸ்கல் வந்து எவ்வளோ இன்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னா தலையில் மேலே பார்த்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் முடி இல்லைன்றதுக்காக அதனால எவ்வளோ பிரச்சனை ஏற்படுது பார்த்தீங்களா? இருக்கிற முடியெல்லாம் கொட்டி போய் அந்த இடத்தெல்லாம் அப்படி ரெட்டிஷாக மாறி போச்சுன்னு. அப்போ தேவையில்லாத விஷயங்கள் செய்யக்கூடாது. ஆனால் டோனர் நல்லாகுது, அவருக்கு அழகாக டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிட்டு போயிருக்கலாம். இப்போ நீங்கள் வந்து எதுவும் பொய் சொல்ல போகிறல, இந்த நாட்டுக்காரர் தான். நான் வந்து நேரடியாக தான் விஷயத்தை காட்டினேன். அப்போ நேரடியாக விஷயங்களை பார்த்துட்டு நீங்களே சொல்லலாம் மக்களுக்கு. நம்ம வந்து இப்போ இவர் சொல்கிறது என்ன விஷயம்னா, இப்போ இதில் நாங்கள் இப்போ கதைச்சு கொண்டு இருக்கும் பொழுது ஒரு அண்ணா இங்கே வந்தவர். இப்போ அவர் வரும்பொழுது ஃபுல்லாக மொட்டையாக வந்தவர். அப்போ வந்து இவரோட காட்சி ஒரு காணொலி பதிவு செய்யலை, ஏன்னா அவருடைய ஒரு தனிப்பட்ட விஷயம். இந்த ஒரு சின்ன இடத்துல வந்து அவருக்கு முடி கொட்டின காரணத்தால் அவர் வந்து மேலே வந்து விக் வச்சு ஒட்டி இருக்கிறாரு. அந்த ஒட்டினதுக்கு பிறகு கொஞ்ச காலமாகத்துக்கு பிறகு அதை வந்து கலட்டி பார்க்கும்போது அதில் வந்து நிறைய இன்ஃபெக்ஷன் எல்லாம் ஆகி அவருக்கு வந்து இப்போ அந்த இடத்த விட நிறைய இடத்துல இப்போ இந்த முடி இல்லாமல் போய் ஒரு இப்போ இங்கே வந்து புதுசாக நடுறதுக்கு வந்து இவரோட வந்து கதைக்க வந்தவர். ஆனால் அந்த இடத்துல வந்து இப்போ இவர் சொல்லியிருக்காருன்னா அதை வந்து கொஞ்சம் அது நல்ல நிலைக்கு வரணும். ஏன்னா இப்போ செய்யக்கூடிய தன்மையில் இல்லை அந்த தலை. அவருடைய இது வந்து விக் வந்து இருந்த காரணத்தால் மீளம் வந்து அது வந்து ஒரு நல்ல நிலைக்கு வந்ததுக்கு பிறகுதான் செய்யலாம்ன்ற மாதிரி இப்போ சொல்லியிருக்காரு. இன்னும் ஒரு 2 வீக்ஸில் வந்து அவருக்கு அது செய்யக்கூடிய மாதிரி இருக்குமா? ஆமாம், அப்படியாக இப்போ ஒரு ஆள் வந்துட்டு போன அந்த விஷயத்தான் இப்போ இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஓகே, அப்படியான இப்போ இன்றைய நாள் இந்த காணொலியில் வந்து மக்களுக்கு ஒரு நிறைய விஷயம் வந்திருக்கு. எதுவும் இதனால இந்த வீடியோ போடுறதுனாலே மற்ற விஷயம் அடுத்த வீடியோ நான் போட எனக்கு இருந்த பிரதானமான பிரச்சனை தான் நான் ஆரம்பத்தில் கேட்ட அந்த முதலாவதுகள் எவ்வளவு தூரம் நம்பிக்கைத்தன்மை இலங்கையில் வந்து அனுமதி பெற்று தான் இது செய்யப்படுதான்றது வந்து எனக்கு கிளியராக இருக்கணும். அந்த விஷயம் வந்து நான் இன்றைக்கு உங்களை தேடி வந்த விஷயம் கூட
அப்போ அதுக்குரிய ஒரு கிளியர் கிடைச்சிருக்குது. இப்போ நீங்கள் இப்போ வவுனியாவில் செய்யங்களே நாங்கள் அங்கே வருவோம். கட்டாயமா நீங்கள் வரணும். அதே போல் நீங்கள் இந்த மாதிரி எனக்கு தொடர்ந்து எனக்கு ஒரு வாய்ப்பை தரணும். மக்களுக்கான சேவைகளுக்கோட பங்களிப்பு, உங்களோட பங்களிப்பு எனக்கு தேவைப்படுது. அது உண்மையாக இருக்கணும், கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். கட்டாயம் வருவோம். கட்டாயம் வந்து வவுனியாவில் என்னமா எல்லாம் நடக்குதுன்றதையும் வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். வேண்டாம் இப்போ தொடர்ச்சி அங்கட வீடியோக்கள் பார்ப்பினோம். அப்போ உங்களை தொடர்பு கொள்றாக்கள் அங்கட வீடியோக்கள் பார்த்து தான் உங்களோட கூட தொடர்பு கொள்ளும். அப்போ நாங்கள் அதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும். அப்போ கட்டாயம் வவுனியாவுக்கு வருவோம், என்ன விஷயம் நடக்குது, எப்படியெல்லாம் நடக்குதுன்றதை வந்து மக்களுக்கு வெளிப்படையாக காட்டுறதுக்கு இருக்கிறோம். மக்கள் உங்களுக்கும் இன்றைக்கு இந்த காணொலி ஊடாக ஒரு சிறந்த ஒரு முடிவு வந்து நீங்கள் எடுத்திருப்பீங்க. ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கு தெளிவாக பெற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். என்னென்ன தெளிவான ஒரு விஷயத்தை நீண்ட காணொலியாக இருக்கும் இந்த காணொலி இந்த விஷயங்கள் வெளியில் கொண்டு வரணுன்றதுக்காக தான் இந்த காணொலியை வந்து இன்றைய நாளில் பதிவு செய்திருக்கிறோம். அதை தாண்டி என்னென்ன மாதிரி விஷயங்கள் என்ன விலையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, முன்னே காணொலியில் வந்து பதிவு செய்திருக்கோம். அது ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும் விலையென. கொஞ்சம் இருக்கக்கூடியார்கள், முன்னுக்கு இருக்கக்கூடிய பின்னிக்கக்கூடியார்கள், அது ஒருவருக்கு ஒரு விலை மாறுபடும். அதுக்கெல்லாம் நான் கீழே இவருடைய தொடர்பு இலக்கம் போகிறேன். நீங்கள் தொடர்பு கொண்டே இது சம்பந்தமான ஒரு பூர்ணமான ஃப்ரீயான அந்த விஷயத்தை வந்து இவர்கிட்ட நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் பே பண்ணணும் ஒன்றும் இல்லை. முன்னரே அவர் காணொலியில் சொல்லியிருந்தவர், நீங்கள் படம் பிடிச்சு அனுப்பினாலே அந்த விஷயம் உங்களுக்கு இந்த செலவாகும், இந்த விஷயம் செய்யலாமா இல்லையான்றதில் உங்களுக்கு ஒரு முழுமையான விளக்கத்தை வந்து அவர் கட்டாயமாக தருவார். அதுக்காகத்தான் இந்தியாவிலேருந்து இங்கே வந்திருக்கிறார், நேரடியாக மக்களை தொடர்பு கொள்வதுக்காண்டி. இப்போ நான் இங்கே வந்திருக்கும் பொழுதே ஒரு 4-5 பேர் வந்துட்டு போய் கொண்டிருக்கிறோம். வந்து இது சம்மந்தமாக காய்ச்சலாம் போய் கொண்டிருக்கிறோம். எப்போ வவுனியாவில் இது ஆரம்பிக்கலாம்? இந்த மாதம் கடைசியில், அடுத்த மாதம் ஃபர்ஸ்ட். ஓகே, அப்போ வெகு சீக்கிரமே ஆரம்பிக்க இருக்குது. இந்த மாதம் கடைசி இல்லாட்டி வார மாதம் ஆரம்பத்தில் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறார். இன்னும் ஒரு கிழமைக்குள்ளே இந்த விஷயம் வந்து இங்கே ஆரம்பமாகும். தொடர்ந்து இணைஞ்சிருங்கோ. இந்த விஷயம் எப்படியெல்லாம் நடக்குது என்ற காணொலியை வந்து இனி வரக்கூடிய காணொலியில் வந்து நான் உங்களுக்கு கொண்டு வரேன். இன்றைய தினம் காணொலியை பார்வையிட்டு உங்களை எல்லாருக்குமே நன்றி. மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி அண்ணா. வணக்கம். நன்றி பிரதர், ரொம்ப சந்தோஷம்.